எங்கே அவள் எங்கே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா லலா லலா. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லையா? ஏன் அப்படி கேக்குற? நான் அப்படி என்ன மனுஷத்தன்மை இல்லாத காரியத்தை பண்ணிட்டேன்? நீ இந்த வீட்லயே இருக்க அனுமதிச்சிருக்கல? இல்ல, என் கூட இந்த வீட்லயே இருக்கீங்க, 3 வேளையும் இந்த வீட்லயே கொட்டிக்கிறீங்க. இந்த வீட்டு பொண்ணு மல்லி காணாம போயிருக்கா. மொத்த ஊரும் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரோட்ல அவன் பொண்டாட்டி எங்க புள்ள எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கான். நடந்த கலவரத்துல கால் மிதிப்பட்டு எத்தனையோ பேரோட உயிர் போயிருக்கு. மல்லிய தேடுறதுக்காக சேகர் மாமா, வித்யா, அக்கா எல்லாரும் தேடி போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு என்ன வந்துச்சுன்னு பொறிக்கடலையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல மனுஷத்தன்மைன்னு சொல்லுவாங்களா? சோபா, பெருசா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. மனுஷத்தன்மான்னு பேச ஆரம்பிச்சா உன் வயித்துல இருக்கிற புள்ள என்ன கேக்கும் தெரியுமா? அப்பாப்பா, இங்க உன் பொண்டாட்டிய பத்தின கவலையை விட்டுட்டு வேற யாரையோ தேடிட்டு இருக்கே, நீ மனுஷனானு கேக்கும். அப்ப நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? பெரியவங்க கேக்குற கேள்வியை விட வயித்துல இருக்கிற குழந்தை கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதா முக்கியம். மொத்தத்துல நீங்க மல்லியை தேடுறதுக்கு போக மாட்டீங்க, அப்படிதானே? மல்லி எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவ திரும்பி இங்க வந்தே தீரணும். அவ இங்க வர்ற நேரத்துல நான் இங்க இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எங்கெங்கயோ தேடிக்கிட்டு போனா கைக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும். என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் எதையோ கேட்டுட்டு இருக்கேன், நீங்க எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் கேள்விக்கு உங்க பதிலுக்கும் சம்பந்தமே இல்லையே. சரி, நீ இதையெல்லாம் போட்டு குழப்பிக்காத. சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் இப்போ அக்கறை காட்ட வேண்டியது அந்த மல்லி மேல கிடையாது, கர்ப்பமா இருக்கிற என் பொண்டாட்டி மேலதான், அவ குழந்தை மேலதான். நாடகம் பண்ணதெல்லாம் போதும், முதல்ல போய் மல்லியை தேடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு சுனிதா நீ பேசுறது. நான் அவ பின்னாடி சுத்தினப்பெல்லாம் அவ பின்னாடி போகாதீங்க, அவளை விட்டுடுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு என் பாட்டுக்கு நான் இருக்கேன், அவ பின்னாடி போங்க அவ பின்னாடி போங்கன்னு என்ன துரத்துற? இது நியாயமா? சுனிதா, உன்னை என்ன சொல்றதுனே புரியல. போய் இவங்கிட்ட போய் வாயை கொடுத்துட்டு இருக்கியே. இவனுக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. நீ என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதிலா இவன் ரெடி பண்ணி வச்சிருப்பான். சரியான அதிக பிரசங்கி. நீ ஏன் அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? முதல்ல நீ என் கூட வா, ஒரு எட்டு போய் நாமளே அவளை தேடலாம். பொறுத்தீங்க தின்னு. ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டேன், ஆஸ்பத்திரியிலும் தேடிட்டேன், மல்லியாக்கா அங்கேயும் இல்ல. இதுல இருந்து மல்லியாக்காவுக்கு எதுவும் ஆகலன்னு தெரியுது. பங்காரிக்கும் ஒன்னும் ஆகல, அவன் பொழைச்சுக்கிட்டான், மயக்கமா இருக்கான், அவ்வளவுதான். ஆனா என்ன? இந்த சம்பவத்துல தீவிரமா காயமடைஞ்ச ஒருத்தரை பட்டணத்து ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்களாம். அது ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டேன், பொம்பளை தானே சொன்னாங்க. ஆனா வயசு பேரு எதுவுமே தெரியல. ஒருவேளை அது நம்ம மல்லியா இருந்துச்சுன்னா? அம்மா திருப்புர சுந்தரி, இங்க மல்லி எப்படியாவது காப்பாத்துமா. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.